2025ஆம் ஆண்டில் பாதிக்கு மேலே கடந்துட்டோம். ஜூலை வரையிலே 153 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 153 படங்களில் எத்தனை சதவீதம் வெற்றி அப்படின்னு நினைக்கும்போது தான் தமிழ் சினிமாவிலும் பரிதாபமான ஒரு நிலையை நோக்கி போகிறதோ அப்படின்ற அச்சம் எல்லோருக்குள்ளும் எழுகிறது. இன்றைக்கு சினிமாவும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? விமர்சனங்களால் சினிமா பாதிக்கப்படுகிறதா? நட்சத்திர சம்பளத்தெல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் சினிமா சரியாக இருக்குமா என்பதை பற்றி பேச இங்கே சினிமா துறையைச் சேர்ந்த பல பேர் வந்திருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவர் ஆர்கே செல்வமணி, பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் லக்ஷ்மணன், பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான தனஞ்சயன், மாநாடு போன்ற பல வெற்றி படங்களை தந்த சுரேஷ் காமாட்சி, பத்திரிகை விமர்சகரான கேபிள் சங்கர், இப்படி பல பேர் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டில் ஏறக்குறைய பாதிக்கு மேலே கடந்துட்டோம். 153 படங்கள் ஜூலை வரைக்கும் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தா 10% கூட எட்டலை. இதுக்கு மெயின் காரணம் ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட். உதாரணத்துக்கு நானே சொல்லேன், ஒரு 300 கோடின்னு வைக்கிறீங்க. இந்த 300 கோடி படத்தில் பார்த்தீங்கன்னா 250 கோடி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். அப்போ எப்படி நீங்கள் நல்ல படம் கொடுக்க முடியும்? இப்போ ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஐயா சொன்ன மாதிரி சேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஆர்டிஸ்ட்டு, சீஃப் டெக்னீஷியன் சேலரி இதுதான் மெயின் சங்காக இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது நாங்கள் ப்ரொடியூசர் சைடில் பண்ணுற தவிர என்னென்னா, 2வது நாளே 70 கோடி 80 கோடின்னு போட்டுறோம். அது அவங்க ஆர்டிஸ்ட்டுகளுக்கு அது தெரியறதில்ல, ரியாலிட்டி தெரியாது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ ஓரளவு பிரபலமான ஆர்டிஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, அதாவது ப்ரொடக்ஷனாக பண்ணவர் ப்ரொடியூசர் என்கிட்ட சொல்கிறாரு 8 கோடி ஆயிடுச்சுன்னாரு. நானே சொன்னேன், சார் இந்த ஆர்டிஸ்ட் வச்சு 8 கோடி எப்படி சார் எடுத்தீங்கன்னா அவர் கால்குலேஷன் ஃபுல்லாக கொடுக்குறாரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 2025ஆம் ஆண்டில் ஏறக்குறைய பாதிக்கு மேலே கடந்துட்டோம். 153 படங்கள் ஜூலை வரைக்கும் வந்திருக்கு. அதில் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தா 10% கூட எட்டலை. இதுக்கு மெயின் காரணம் ஒரு படம் ஆரம்பித்தோம்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ 79 80லலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோ அதில் 20% ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம் போகும். 80% ப்ரொடக்ஷன், அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமாக இருந்துட்டு வந்தது. அந்த 70ஸ்லேருந்து 2000 வரைக்கும் நான் பார்த்த அளவில். அதுக்கப்புறம் சினிமா எப்படி மாறிடுச்சுன்னா 2003 2004 5க்கு அப்புறம் பார்த்துன்னு சொல்லிட்டுனா ஒரு படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட். உதாரணத்துக்கு நானே சொல்லேன், ஒரு 300 கோடின்னு வைக்கிறீங்க. அந்த 300 கோடி படத்தில் பார்த்தீங்கன்னா 250 கோடி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ், மேக்கிங்க்கு 50 ரூபா தான். அப்போ எப்படி நீங்கள் நல்ல படம் கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகவே ஆகாது. எந்த படத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை, ஒரு கார் செலவு மேனுஃபேக்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டுனா அந்த காரினுடைய ஸ்பேர்களுக்கெல்லாம் 80% கொடுத்து 20% லேபர் கொடுத்ததுன்னா அந்த கார் நல்லா இருக்கும். 80% லேபர் கொடுத்து போட்டு 20% நீங்கள் அந்த காருக்கு ஸ்பேர் பார் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கார் காராட்டு இருக்குமா? அதே தான் சினிமா. அதுதான் மிகப்பெரிய பாதிப்பு. அதனால என்னாச்சுன்னு சொல்லிட்டுனா சினிமா கொடுக்க நல்ல ப்ரொடியூசர்கள் எல்லாமே ஒருத்தராக ஒதுங்கிட்டாங்க எல்லாரும். அடுத்து புதியவர்கள் வர்றாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு தாங்க முடியாமல் மிகப்பெரிய பேர்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா டைம். சினிமாவில் முதல்லலாம் ஒரு படம் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டுனா அதிகபட்சம் 90 நாள் அந்த படத்தை கண்டிப்பாக 100% முடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதாவது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்ததுன்னா 6 மாதம் நடக்கும். இப்போ அப்படி இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி ட்ராமாவே குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ப்ரொடக்ஷன் பீரியட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் படமாக இருந்ததுன்னா 1.5 வருஷம் எடுக்கிறாங்க. அப்புறம் அப்போ இன்வெர்ட் நிறைய இருந்தது. டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க. ஒரு நைட்டில் ஃபைனான்ஸ் போட்டால் கூட முழு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. 50 லட்சம்னா 90 போட்டால் 25 லட்சம் தான் வாங்குவாங்க. ஏன்னா ஷெட்யூல் பேமெண்ட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த காலகட்டம் என்ன நடந்தது? சேட்டலைட் வந்தது. சேட்டலைட் முன்பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்படி ஒன்றுலேயும் பணம் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு போட்டுட்டுனா 100 ரூபா கூட எங்கேருந்து பணம் இன்வெர்ட் வராது. ஒரு ஓடிடிலேருந்து பணம் வராது, ஒரு சேட்டலைட்லேருந்து பணம் வராது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து பணம் வராது, எங்கிருந்துமே பணம் வராது. ப்ரொடியூசர் அவர் சொந்த பணத்தை ஒரு 20% போட முடியும்.
100% எந்த ப்ரொடியூசரும் போட்டு பண்ண முடியாது. 20% அவர் பணம் போடுறாரு, 80% பாரோ பண்ணி தான் படம் எடுக்கிறாரு. இந்த பாரோ பண்ணுற படத்துக்கு வட்டியே அவருக்கு வந்து இருந்துட்டு அந்த என்ன பணம் வாங்குறாரோ 50 கோடி ரூபா பணம் வெளியில் வாங்கியிருந்தாருன்னா வட்டியே 30 கோடி ஆயிருது அவருக்கு. அப்போ எப்போ தான் அவருக்கு லாபத்துக்கு வருவாங்க? அந்த முறை ஒரு மாறக்கூடிய ஒரு சைன் இப்போ தெரியுது. இப்போ என்ன ஆச்சுன்னா படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரே கிடையாது, யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இப்போ நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் இல்லாமல் பர்சன்டேஜில் படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளியில் தெரியாமல். நீ அடுத்த வருஷம் வெளியில் தெரியும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. ஆனால் இந்த நிலமை வருங்கிறத நாங்களாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வரும், ஒரு காலம் வரும், அப்போ தான் சினிமா உருப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த உருப்படக்கூடிய காலம் இந்த 2025 ஒரு நல்ல சிக்னல் அது தெரியுது. 2026க்கு அப்புறம் எல்லா சினிமா விட்டு ஒதுங்கினவங்க கூட படம் பண்ணலாம்னு ஆசையோடு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சொல்கிற பிரச்சனையெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதானே இப்போது இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும்ண்ணே. இனிமேல் வரக்கூடிய படங்கள் இந்த 23-24 ஆரம்பித்து இப்போது ஷூட்டிங் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க படங்கள், இது 2ஆக தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஐயா சொன்ன மாதிரி சேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆர்டிஸ்ட்டு, சீஃப் டெக்னீஷியன் சேலரி இதுதான் மெயின் சங்காக இருக்குது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் வந்து 60 நாளில் ஷூட் பண்ணலாம், 40 நாளில் ஷூட் பண்ணலாம்லாம் இல்லை. இப்போ எந்த படம் எடுத்தாலும் 90 days to 120 days, மீடியம் டு பிக் ஃபிலிம்ஸ். நான் சொல்கிறது ஆனால் மினிமம் ஸ்கேலே சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது இது வந்து ஷூட்டிங் டேஸே இப்படி இருக்கும்போது நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்னொன்று 23-24 வரைக்கும் ஒரு படம் முடிஞ்சதுன்னா இம்மிடியட்டாக ஓடிடி சேல் நடக்கும். ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு 3 monthsல ரிலீஸ்க்கு கொண்டு வர ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஓடிடிக்காரங்க வந்து அதில் 28 days போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 50 days சேட்டலைட், 100 days சேட்டலைட் அப்படி போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சிச்சுவேஷன் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா கிராஜுவலாக தான் ஆச்சு. பட் அது வந்து அதோட இம்பாக்ட் வந்து சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா ஓடிடிக்காரங்க ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி தான் நம்ம ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ போன வருஷம் நம்ம லப்பர் பந்து ரிலீஸ் பண்ணும்போது கூட படம் வந்து மார்ச்சில் சென்சார் ஆயிடுச்சு, ஓடிடிக்காரங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னது வந்து செப்டம்பரில் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 6 மாதம் நீங்கள் படம் முடிச்சு செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு. ஸோ இதுக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு மொத்த சினிமாவில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் முக்கியமான பேக் போன் வந்து ஃபைனான்சியர்ஸ் தானே. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு வந்து அது கூட வரக்கிற படங்கள் வந்து ஃபைனான்சியர்ஸ்க்கு போயிட்டு அவன் ஏன்னா இங்கே இருக்கிற ஃபைனான்ஸ் எத்தனை பேருமே சினிமாலே இருக்கிற ஆட்கள், வெளியேருந்து வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற ஆட்கள் வந்து சொற்பம். சினிமாலே ஒன்று எக்ஸிபிட்டர்ஸாக இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை பெரிய ப்ரொடியூசர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு அது வந்து இப்போ ஸ்லோவாக வந்து குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா டைம் லைன் இப்போ படம் முடிஞ்சாலும் ஓடிடி வந்து கன்ஃபர்மேஷனுக்கே டைம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஓடிடி ஏன்னா நமக்கு பட்ஜெட் எல்லாமே வந்து ஓடிடி நம்பர்ஸ்லாம் பேஸ் பண்ணதுனால அது ஓடிடி சேல் பண்ணாமல் ரிலீஸ்க்கு கொண்டு வர முடியாத சுச்சுவேஷனில் அது ஒரு திருசங்க சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஸோ கரண்ட்லி இருக்கிற விஷயங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபைனான்சியர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சு தோல் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டா இனிமேல் வரக்கூடிய படங்கள் சார் சொன்ன மாதிரி ஒரு பேக் அண்ட் டீலோட ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்கோ, ஏன்னா தியேட்ரிக்கலை மட்டுமே நம்பி தியேட்ரிக்கல் இந்த ஒரு ஹீரோக்கோ இந்த ஒரு காம்பினேஷனுக்கோ என்ன பட்ஜெட் தியேட்ரிக்கலில் வருமோ அதை பேஸ் பண்ணி படங்கள் எடுக்கணும். ஓடிடி அண்ட் சேட்டலைட்டு வந்தால் அது வந்து அப்சைடு வந்துச்சுன்னா அதை வந்து அப்புறம் பிரிச்சுக்கணுமே தவிர இனிமேல் வந்து ஓடிடியெல்லாம் வரும் அதை நம்பி தான் படம் எடுக்கிற அந்த நிலைமை மாறிடுச்சு. ஸ்லோவாக வந்து அது எல்லாருக்கும் தெரியலனாலும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு. இதுதான் மெயின். இது வந்து 2ஆக பிரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் இது அவசரப்பட்டு ஒரு பேனிக் பட்டன் அழுத்தரக்கூடிய விஷயமாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சில ஃபைனான்சியர்ஸோ இல்லை சில ப்ரொடியூசர்ஸோ சில ஆக்டர்ஸோ அவங்க பாதிக்கப்படுற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு 10,000 தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ பேனிக் பட்டன் அழுத்தாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சா ஒருத்தரோட தோல் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா இந்த ஃபேஸை கடந்து போயிடலான்றது என்னோட ஃபீலிங். சொல்கிறது கரெக்ட் தான். பட் என்னன்னா அது வந்து நம்ம எல்லாருமே உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணுமே தவிர சொல்கிற மாதிரி நம்ம ஃபினான்ஸ் வாங்கியிருப்போம், அந்த படம் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் சேட்டலைட் நம்ம இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு சம்பளம் கொடுத்துருந்துருப்போம். இப்போ இன்றைக்கி வந்து அந்த டிஜிட்டல் சேட்டலைட் இல்லைன்னு ஆகிடுது. இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம தேட்டரிக்கல் கொண்டு போகிறோம். தேட்டரிக்கல் கொண்டு போக ஒரு சேலஞ்சிங் என்னன்னா தேட்டரிக்கலை கரெக்டான நம்ம டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் படம் ஓடாமல் மாட்டிக்குவோம். அப்போ நம்ம வாங்கின ஃபினான்சியர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்க போகிறோன்ற வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பின்மையாக கருதுவாங்க. ஏன்னா நான் கொடுத்த பணத்துக்கு ஒன்றுமே கேளு. இப்போ அடுத்தடுத்து நமக்கு லைனப் இருந்ததுன்னா அவங்க வந்து ஓகே இப்போ இதில் விட்டால் அடுத்ததில் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் தான். இப்போ இதை தாண்டி
இப்போ ஆர்டிஸ்ட்டுகள்கிட்ட போகும்போது இப்போ ஆர்டிஸ்ட்டுகள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் மனசு மாறாமல் தான் இருக்காங்க. சிலர் அண்ணன் சொல்கிற மாதிரி சில பேர் சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து காரணம் என்னன்னா, இது நாங்கள் ப்ரொடியூசர் சைடில் பண்ணுற தவிர என்னன்னா, 2வது நாளே வந்து 70 கோடி 80 கோடின்னு போட்டுறோம். அது அவங்க ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து அது வந்து தெரியறதில்ல, ரியாலிட்டி தெரியறதில்ல. அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம 70 கோடி 80 கோடி 100 கோடி 150 கோடி ஆல் ஓவர் வந்து வேர்ல்டு வந்து 500 கோடி முன்னாடியே வந்து அது வந்து திருப்பத்தூர்லயும் பல இல்ல அது 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 சொ- நானே நான் வசூல வந்து நானு நீங்க வந்து அண்ணே நானும் பல காலமா சொல்றேன். நீங்க சொல்றதா இருந்தா ஒரிஜினல் வசூல சொல்லுங்க. இல்லைன்னா சொல்லாதீங்க. நீங்க 1000 கோடி ஓட 500 கோடி ஓட அது வந்து நாமளே ஏமாத்திக்கலாம். நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அப்ப ஆர்டிஸ்டுக்கு அப்ப இவ்வளவு வருது, இவங்க ஏன் நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணு வரும். இல்ல நான் வரவே இல்லைங்க நம்ம சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றத அவங்க குற்றச்சாட்டு ஆர்டிஸ்ட் இல்லை. நீங்க சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்றத அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரியாலிட்டி என்னவோ அதை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நம்ம அதை தாண்டி சரி ஆர்டிஸ்ட்ல ஒரு சின்ன படம் எடுக்கிறோம்னா அண்ணன் சொன்ன மாதிரி 20% ப்ரொடியூசர் போடலாம், 80% ஃபினான்ஸ் போடலாம்னா சின்ன படங்களுக்கு ஃபினான்ஸ் கூட கிடைக்காது. அப்போ அது 100% நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது சேலஞ்சிங்கா வந்து நம்ம நல்ல கண்டென்ட் இருந்து ஒரு வேலை ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்துன்னு இது தனிப்பட்ட இது நாங்க ப்ரொடியூசராவோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டராவோ எக்ஸிபியூட்டராவோ முடிவு எடுக்க முடியாது. எல்லாரும் உட்காந்து பேசி இது ஒரு இண்டஸ்ட்ரி நலன் சார்ந்த பிரச்சனை. ஒரு 25,000-30,000 பேர் மக்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கான். அப்ப எல்லாரும் உட்காந்து கூட்டுவா உட்காந்து முயற்சி எடுத்து இது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணா இது சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து டிரான்ஸ்பரன்சியா பேசினோம்னானே சரியாகும்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப எனக்கு எனக்கு என்ன இருக்கு கரண்ட் இருக்குன்றத நான் டிரான்ஸ்பரன்சி எல்லாருமே சொல்லிட்டோம்னா அப்ப நம்ம வந்து இது சரியா வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு பினான்சியல் சைட்லையும் எங்கெல்லாம் வச்சிருப்பாங்க, சரி ஓகே நான் விட்டு கொடுத்துறேன், வேற எங்கிட்ட வச்சு அந்த கடத்தை நம்ம வந்து லாக் ஆயிருமா அப்படின்ற பயம்லாம் இருக்கான். ஸோ எல்லாருமே டிரான்ஸ்பரண்டா பேசினா சரியா வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது ஒரு கஷ்டகாலமான சொல்றேன். அண்ணன் சொன்ன மாதிரி 2 பக்கமா 2 பார்ட்டா பிரிச்சோம்னா அந்த ஏற்கனவே உள்ள அந்த ப்ரீவியஸா நம்ம எடுத்து வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலான காலகட்டங்கள். இப்ப ஏன்னா டிஜிட்டல் சேட்டலைட்ல சொல்லும் போல அவங்க சொல்ற கமிட்மெண்ட் அவங்க 2வது அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைம் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம். பிளேயர்ஸ் அதிகம் இல்லை, நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் தான் மேஜரா வாங்குறது. மற்ற நீங்க ஹாட்ஸ்டார் இவங்கெல்லாம் வந்து சின்ன ஸ்கேல்ல தான் நிக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட பட்ஜெட்ல இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு 10 படம் தான் அவங்களால வாங்க முடியுது. அமேசான் 10 வாங்கினாங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் 20 படம் தான். நம்ம எவ்வளவு கிட்டத்தட்ட 300 படம் நம்ம ரெடி பண்றோம். அப்ப எல்லா படத்தையும் அவங்களால வாங்க முடியாது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. இதை எப்படி சரி பண்ணலான்னு நம்ம அவங்க தெளிவாயிட்டாங்க, டிஜிட்டல்காரங்களும் தெளிவாயிட்டாங்க. நம்ம இனி இப்படித்தான் பண்ணணுன்ற முடியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க படத்தை கொடுங்க முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹிட் அடிச்சுன்னா பார்க்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அட்வான்ஸ் தரா அதுக்கப்புறம் பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அவங்க நம்ம தான் இனி தெளிவா உட்காந்து பேசி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம்னா இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா வந்து ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம பரிதாபப்பட்டுக்க வேண்டிய, என்னை பார்த்து நீங்க பரிதாபப்படுறது, உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன், அப்படி பரிதாபப்படுத்துங்க. இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனைன்னு பார்க்காம இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை நினைச்சு நம்ம எல்லாரும் உட்காந்து பேசணும்னா இதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகலாம். இல்லைன்னா இது ஒரு சிக்கலான காலகட்டம், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம். நம்ம வெளியில வேணா சொல்லிக்கலாம், ஒன்றும் டபுள் மீசியில மண்ணு ஓட்டலன்னு சொல்லிக்கலாம். வேற எல்லாருக்கும் ஓட்டிதான் இருக்கு, எல்லாருமே பிரச்சனைல தான் இருக்கான். சில சொல்றான் சில சொல்லாம இருக்கு, அவ்வளவுதான். இப்போ சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் வந்து எப்படி டிவைட் பண்ணோன்னா, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் ஒரு கேட்டகரி, பெரிய பட்ஜெட் படங்கள் வேறு கேட்டகரி. இப்போ சார் சொன்னது எல்லாமே பெரிய பட்ஜெட் பற்றி. பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது மீடியம் பெரிய பட்ஜெட் படங்கள் எடுத்திங்கன்னா, இந்த வருஷம் இதுவரை வந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 10 படம் தான் பெரிய பட்ஜெட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் படங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் ஹோல் ப்ராப்ளத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம பேச முடியாது. இண்டஸ்ட்ரிக்கான ப்ராப்ளம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சிறு படங்களுக்கு வேறு ப்ராப்ளம், ஓகேங்களா? சிறு படங்கள் பார்த்தீங்கன்னா அட் டைம் 10 படங்கள் வருது, 8 படங்கள் வருது. அந்த படங்களில் 1-2 நல்ல கண்டென்ட் வந்தாலும் அதுவும் காணாமல் போகிறது. இதனுடைய பிரச்சனை வேறு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் பட்ஜெட்டில் கஷ்டப்பட்டு ஒரு என்டர்பிரினர்ஷிப்பாக அவங்க நல்ல நல்ல கண்டென்ட் எடுக்கணும், எப்படியாவது ஒரு நல்ல படைப்பை கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் அவங்களால முடிஞ்ச கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சிலது ஷோ கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில்லை. இப்போ திரையரங்கு என்ன பண்ணுறது, நானும் அதில் மேனேஜ் பண்ணி பார்த்துருக்கேன், ஷோ கொடுத்து பார்த்துருக்கேன், அது வந்து ஆடியன்ஸ் உள்ளே வரமாட்டேன்றாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, திரையரங்கில் ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னு வந்த உடனே 3 நாட்கள் வரலன்னா திரையரங்கு மாற்றிடுறாங்க. ஷோ வேறு வழி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இது கட்டணும் வரும்போது 3 நாளாக ஷோ வரலன்னா அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுது, ஓடிடி நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, மண்டே அன்றைக்கி நீங்கள் பிச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் நல்ல டாக் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த படம் திரையரங்கில் ஓடல, அதனால் எங்களால் ரெவன்யூ ஷேர் கூட கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் படங்கள் பேர் சொன்னால் அந்த ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, சார் எங்கள் படத்தை சொன்னீங்கன்னு சொல்லிடுவாங்க, அது வேறு ப்ராப்ளம். அதாவது நல்ல நல்ல கண்டென்ட் படங்கள், நல்ல ரிவ்யூ வந்த படங்கள் எனக்கு வந்து என்ன கேட்டு அவங்க வந்து வேறு திரும்பமாக ட்ரை பண்ணி அப்புறம் ரிஜெக்ட் ஆன பிறகு என்கிட்ட வந்து, சார் நீங்கள் ஏதாவது பேசி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, சார் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரிஜெக்ட்னா நான் சொல்கிறது பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லை, ஈவன் ஸ்மாலர் பிளாட்ஃபார்ம் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வந்து நிற்கிறாங்க. இத்தனைக்கும் நல்ல கண்டென்ட்.
இப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா 80% படங்கள் இந்த மாதிரி படங்கள், 80% படங்கள், இப்போ நீங்கள் சொன்ன 153 படம், இந்த இதோட சேர்த்திங்கன்னா 174 படம் இந்த மாதம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா 80% படங்கள், கிட்டத்தட்ட 130 படங்கள் இந்த சிறு பட்ஜெட் படங்கள் தான். 2 கோடி 3 கோடி 1.5 கோடி 2 கோடி இந்த மாதிரி அவங்க சொத்து அடமானம் வச்சு அவங்க ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்துட்டாங்க. இந்த 180 பேரை வந்து எப்படி நம்ம 130 பேரை வந்து என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலே ஒரு சிக்கலான சூழ்நிலை. இப்போ 150 பேருக்கு நம்ம சொல்யூஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் பேஷனட்டாக ஒரு படம் எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனால 8 படத்தோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை 6 படத்தோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா பல படங்கள் நான் பார்த்துருக்கேன், கியூப் காஸ்ட் கூட வரல. ஓகேங்களா? அது பிறகு பிரிண்ட் காஸ்ட், இது பப்ளிசிட்டி காஸ்ட் வச்சுங்க, கியூப் காஸ்ட் கூட அவங்க வரலன்னு என்கிட்ட புலம்பும்போது நான் சொன்னேன், சார் ஒன்றுமே பண்ண முடியாது. நானே என் படத்தை ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்படி தான் கியூப் காஸ்ட்டே வரல எனக்கு. நான் என்ன பண்ணுறது தெரியல. இது இண்டஸ்ட்ரி அப்படி இருக்குது. ஆடியன்ஸ் உள்ளே வரலன்னா என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ஸ் வச்சு நான் ஒன்றும் மெடல் குத்திக்க முடியாது. 3.5 ஸ்டார்ஸ்லாம் என் படத்துக்கு ஒரு படத்துக்கு வந்தது, ஒன்றுமே அந்த மெடல் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அந்த கேட்டகரி ஒன்று. மீடியம் வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு படங்கள் எங்கே பிரச்சனை மாட்டுதுன்னா அது ஒரு 10% படங்கள், ஸ்டார் வேல்யூ இருக்கிற படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள். இது எல்லாமே அன்வைபிள் பட்ஜெட்டாக இருக்குது. இந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8 கோடி 10 கோடி, நான் சொல்கிறது மீடியம் ஆர்டிஸ்ட் படங்கள். இது தப்பான பட்ஜெட்டில் இருக்குது. இந்த படங்களை வந்து 3-4 கோடியில் எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா இவங்க எல்லாமே சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு வச்சுங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது, ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூ, ஓரளவு பிரபலமான ஆர்டிஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, அதாவது ப்ரொடக்ஷனாக பண்ணவர் ப்ரொடியூசர் என்கிட்ட வந்து சொல்கிறாரு 8 கோடி ஆகிடுச்சுன்னாரு. நானே சொன்னேன், சார் இந்த ஆர்டிஸ்ட் வச்சு 8 கோடியில் எப்படி சார் எடுத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஃபுல்லாக கொடுக்குறாரு. ஒரு டேரக்டர் தான், பாப்புலர் டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. 8 கோடியில் அவருக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கூட இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் 8 கோடியில், நான் சொன்னேன், சார் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்து எடுத்திருக்கீங்க இந்த படத்தை, கொஞ்சம் நீங்களாம் கேட்டிருக்கலாமே, நிறைய பேர் இருக்காங்க, என்ன இல்லை நிறைய பேர் இருக்காங்க, கேட்டுட்டு நீங்கள் 8 கோடி பண்ணலாமா இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, இந்த டேரக்டர் வச்சு கேட்டிருக்கலாமே. இல்லை சார், எனக்கு நம்பிக்கையோடு வந்தேன் சார் இந்த டேரக்டர் நம்பி. அது பிறகு 6 கோடி நேரம், அப்புறம் 7 ஆச்சு 8 ஆயிடுச்சு சார், படத்தை முடிக்கணும்ல, ரிலீஸ் பண்ணிட்டேன், போனால் போச்சு சார், என் சொத்தையும் போச்சு, பரவாயில்ல சார் அப்படின்றாரு. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த 10% இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் லாஸ் ரொம்ப அதிகமாகுது. இந்த 80% பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்ல, அது வந்து பேஷனட்டாக சின்ன சின்ன பட்ஜெட்டு, அது அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாமல் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. இந்த 10% இருக்குல்ல, இங்கே நம்மளால் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், பட்ஜெட்டை குறைக்க முடியும், பேச முடியும், கைட் பண்ண முடியும். இந்த ஆர்டிஸ்டில் வச்சு எடுக்கும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது மாதிரி சொன்ன மாதிரி, சார் சம்பளம் வந்து டிஜிட்டல் வித்தா தான் கொடுப்பேன், சேட்டலைட் வித்தா தான் கொடுப்பேன். ஏன்னா திரையரங்கு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எடுப்பேன் நான். நீங்கள் உங்களுக்கு டிஜிட்டலில் வச்சு நீங்கள் வாங்கிக்கிங்க, பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ இந்த 10% இப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அடுத்த 10% சார் சொன்னது, அதாவது 10-15 படங்கள் இப்போ இதுவரை வந்தது பார்த்தீங்கன்னா பிக் பட்ஜெட் அபோவ் 50 crore படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 90% படங்கள் தப்பிச்சிடுது. எப்படி நான் தப்பிக்கிறது சொல்கிறேன்னா, சில படங்கள் மாட்டோம், பட் 90% படங்கள் எப்படி தப்பிக்கன்னா, நான் சொல்கிறது அபோவ் 50 crore சேட்டலைட் டிஜிட்டல் கண்டிப்பாக போயிடுது. படம் அவங்க எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன், விஜய் சேதுபதி அவர்களுக்கு 2 படம் பேக் டு பேக் டிஜிட்டல் நல்ல வியாபாரம் பண்ணுச்சு. ஒன்று வந்து ஏஸ் படமும் சரி, தலைவன் தலைவியும் டிஜிட்டல் மட்டுமே கிட்டத்தட்ட 24-25 கோடின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சேட்டலைட் வந்து 8-10 கோடி போச்சு. ஸோ பேசிக்கலி 70% ஆஃப் த காஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள், நான் விஜய் சேதுபதி அப்படின்றது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பாப்புலர் ஆர்டிஸ்ட் 50 கோடி பட்ஜெட் எடுக்கிற படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம். பட்ஜெட் கூடும்போது ஒரு வேளை சேலஞ்ச் ஆகலாம், நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் கிடைக்காத போது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சில படங்களுக்கு. பட் ஆனால் ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. அதுலதான் என்ன சிக்கல் வருதுன்னா, ஆஃபர் இப்ப சார் சொன்னதுதான். இப்ப நீங்க வந்து நம்ம வந்து இப்ப ஏற்கனவே இருந்தது வந்து நீங்க வந்து இஷ்டத்துக்கு அள்ளி கொடுத்தானுங்க. ஒரு படம் கொடுத்தா 50 கோடி ஆகுது. இப்ப 50 கோடின்றத வந்து 5 கோடி கொண்டு வந்து நிப்பாட்டிதான். நம்ம அந்த 50 கோடிக்கு நம்ம சம்பளம் கொடுத்துருப்போம் அந்த ஹீரோவுக்கு. இப்ப இது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அந்த வேலிடான பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவ்வளவு குறைக்கல. என்னன்னா 24 கோடி வந்து இப்போ முன்னாடி வந்து 40 கோடி கொடுத்தா திடீர்னு வந்து அவங்க 30ன்றாங்க. இப்போ 40-30 வரும்போது 30% 25% குறையும் போது நம்ம ஆல்ரெடி வந்து 25% எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் சம்பளத்துல. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, வருஷத்துக்கு 10 படம் தான் வாங்குறாங்க. நம்ம எத்தனை படம் ரெடி பண்றோம்? ஒவ்வொரு ஹீரோ, இப்ப நீங்க இருக்க ஹீரோ வந்து இங்க வந்து ஒரு 15 ஹீரோ கிட்ட இருக்காங்க. மெயின் ஆர்டிஸ்டை தவிர அஜித் சார், விஜய் சார் இவங்க வருஷத்துக்கு 1 படம் தான். மத்த எல்லாம் 2 படம் 3 படம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. விஜய் சேதுபதி 1-2-3 படம் வந்துருக்கு. அப்ப அவன் வந்து என்ன, இந்த இயருக்கு 1 படம் தான் அவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான். விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், சூர்யா சார் படமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வருஷத்துக்கு 1 படம் ப்ரிஃபர். அதிகபட்சம் நல்ல படமா இருந்தா, நல்ல ஒரு காம்பினேஷன் இருந்தா 2 படத்துக்கு கொடுப்பான். மத படம் அப்ப அது தள்ளி போயிடும். இல்ல ஒரே ஒரு சில நம்ம லிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம்ல, டாப் 15 ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரோட படங்களும் டிஜிட்டல் போயிடுச்சு. நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாரோட படங்களும் டாப் 15 ஆர்டிஸ்டோட எல்லா படங்களும் டிஜிட்டல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த டாப் 15-12 ஆர்டிஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பா வேணும்னு கேக்குறாங்க. இது டிஜிட்டல் போயிடுது, அதுல பிரச்சனை இல்லை. பிரைஸ் தான் இல்ல பிரைஸ் கூட பிரச்சனை இல்லை சார், டைமிங். அதான்
அவங்க இன்னைக்கு வந்து ஒரு டைம் ஸ்கெடியூல் சொல்லும்போது அது கரெக்ட், அது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள வராத போது ஆமா பிரஷர் பில்டப் ஆகுது. ஆமா, interest இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் அதை ஆகுது, வச்சு நம்ம சம்பளமும் அதிகமா கொடுத்துருப்போம், ரெண்டாவது இன்ட்ரெஸ்டும் கூட. நீங்க எங்க வந்து நம்ம டைம் ஃப்ரேம் இப்போ ரிகவரி வந்து ஒரு இஷ்யூவா வந்து நிக்குது. இல்ல நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்னன்னா அந்த 15 ஆர்டிஸ்ட்க்கு டிஜிட்டல் சேட்டலைட் கண்டிப்பா போயிடுது. அவங்க கண்டிப்பா satellite இல்ல சார். இல்ல இப்போ ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பா போயிடும். இப்போ தலைவெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது இத்தனைக்கும் ஒரு சில படங்கள் விற்கலன்னு சொல்லும்போது இந்த படங்கள்லாம் வித்துருக்கு. நான் வந்து ஒரு படம் பெரிய படமே சொல்லுவேன், சேட்டலைட் போல பேர் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி பேர் சொல்லுவேன், பெரிய ஆர்டிஸ்ட் படமே சேட்டலைட் நம்ம போல. சேட்டலைட் வந்து நீங்க சொல்றது மாதிரி வந்து அவங்க எப்படி வாங்குறாங்கன்னா ஃபேமிலி கண்டென்ட். நீங்க சொல்ற விஜய் சேதுபதி படம் ஃபேமிலி கண்டென்ட், ஃபேமிலி கண்டென்ட் வாங்கிட்டாங்க. எத்தனை ஆர்டிஸ்ட் படம் நீங்க ஃபேமிலி கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம பெரிய ஹீரோக்கள் படம்னா எல்லாம் ஆக்ஷன் படம்ல, அது சேட்டலைட் ஏ சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. அப்புறம் எங்கிட்ட சேட்டலைட் நம்ம சேட்டலைட்ன்றது இல்லைன்றது ஆயிப்போச்சு. 5 லட்சம் தான் நீங்க சேட்டலைட்லாம் ஸோ நிறைய அதே பாயிண்ட் சார். இந்த இண்டஸ்ட்ரியை ஓவரால ஒட்டுமொத்த பிரச்சனையா நம்ம சொல்லக்கூடாது. 80% என்பது சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. நடுவில் இருக்கிற 10% மீடியம் படங்களுக்கு, ஆர்டிஸ்ட் பேஸ் படங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா பட்ஜெட் அதனுடைய பொட்டென்ஷியலை தாண்டி இருக்கிறது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பெரிய நஷ்டம் வந்து நிற்கிது. டாப் 10% வரும்போது வியாபாரம் இருக்குது. ஓகே, சுரேஷ் சார் சொன்ன மாதிரி சேட்டலைட்ன்றது சேலஞ்சாக இருந்தாலும் டிஜிட்டல் என்பது கேரண்டியாக வியாபாரம் இருக்குது, ஓவர்சீஸ் இருக்குது, நம்மளுக்கு மியூசிக் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் சேலஞ்சிங்காக வருதுன்னா அதோட பட்ஜெட் வந்து பயங்கர டபுளாக போய் நிற்கும் போது, பர்டிகுலராக ரெவென்யூ ஓடிடியில் கம்மியாகும் போது, இப்போ ப்ராஃபிட் ஷேர் என்ற மாடலில் போகும்போது, பர்டிகுலராக அபவ் 50 crore போகும்போது இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக 2026 இது பல மாற்றங்களை டாப் 10%க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அப்போது 3 கேட்டகரியில் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிலோ கேட்டகரி, மீடியம் கேட்டகரி, டாப் கேட்டகரி. ஒன்னொன்றுக்கும் தனிப்பட்ட சொல்யூஷன்ஸ் தான் தேவைப்படுது தவிர ஒட்டுமொத்த சொல்யூஷனை இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்னொன்றுக்கும் தனித்தனியான சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி பெட்டர் ஆகும். முன்னாடி வந்து நமக்கு வந்து இந்தி ஒரு சப்போர்ட்டா இருந்தது. இப்ப இந்தி வந்து வாங்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்தியில வந்து நீங்க 80% குறைஞ்சிருச்சு. முன்னாடி இருந்த காஸ்ட்ல வந்து 80% குறைஞ்சிச்சு இந்தி பிசினஸ் இல்ல. எப்ப சேட்டலைட் இல்ல, ஒன்லி இருக்குது இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் தான். தியேட்டருக்கு போகும்போது நமக்கு என்ன சேலஞ்சுன்னா, பெரிய படங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கு போகும்போது நமக்கு 90 days பீரியட்ல வந்து கொடுக்குறாங்க. சின்ன படங்களுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க தியேட்டர்ல, கொடுத்தாலும் நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை அவங்க எதிர்பார்க்குறது. அது அவங்க சைட்ல உள்ள வாதம். ஏன்னா நான் கொடுப்பேன் அட்வான்ஸ், நீ ஓடலைன்னா திருப்பி எனக்கு கொடுப்பியா, கொடுக்க முடியாது, அப்போ மாட்டிக்கணும்னு சொல்லி அவங்க எடுப்பேன். பட் என்னன்னா அந்த கலெக்ஷனாவது அவங்க சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நம்ம கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு வாரத்துல வந்து எங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்து நீங்க எல்லாம் ஆன்லைன்ல பண்ணி டக்குன்னு கொடுத்து அதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அங்கிட்டு நமக்கு ஒரு மாசம் இழுக்கும் போது அது ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். ஏன்னா எங்க இருந்து நமக்கு அட்வான்ஸ் வரப்போறது இல்லை. டிஜிட்டல் லெவல்ல, இந்தி லெவல்ல, சேட்டலைட்ல இல்ல, எஃப்எம்எஸ்லயும் பெருசா ஒன்றும் கிடையாது பிசினஸ்ல. அப்ப எங்கேயுமே இல்லைன்னா போது இப்ப இதாவது கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. இதுதான் நம்ம உட்காந்து சின்ன படம் பெரிய படம்ன்றதை தாண்டி எல்லா படங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்கு. பெரிய படங்கள் என்ன நல்லா ஓடுச்சுன்னா கூட அது லேட்டா தான் வரப்போகுது. அது நம்ம இந்த டிஜிட்டல் இதெல்லாம் விற்கலன்னா நம்ம எப்படி நம்ம ஃபினான்ஸ் கிளியர் பண்ண முடியும்? இந்த மாதிரி 20% நம்ம போட்டு 80% ஃபினான்ஸ் வாங்குறோம். ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் எப்படி வாங்க முடியும்? எப்படி நம்ம ரிலீவ் வாங்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, நம்ம ஷூட்டிங் நாட்களை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே டைரக்டர்கிட்ட சொல்லி நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் எடுத்துங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம் கூட எடுத்துக்கங்க. ஷூட்டிங் டைம்ல கரெக்டாக நாளை குறைங்க. ஏன்னா முன்னாடிலாம் எடுக்கும்போது 35 நாள் 40 நாள்லாம் ரவிக்குமார் சார்லாம் எவ்வளோ பெரிய படங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆசை பண்ணியிருக்காங்க. செல்வமணி காலத்துல, மணிவண்ணன் சார் காலத்துல அப்படிதான் போச்சு. இன்னைக்கு அதே ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்து மினிமம் 100 நாள் மேலே வருது. அது ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் டெக்னாலஜி நமக்கு அதிகமாயிடுச்சு. கிம்பல் வந்துருச்சுன்னா முன்னாடி நம்ம ட்ராவல் ட்ராக்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ அது கூட கிடையாது. கிம்பல் வச்சிருக்கு, எல்லாம் ஃபாஸ்டா மூவ் பண்றதுக்கான எல்லா டெக்னாலஜி, ஆனால் டிலே பண்றான். ரெண்டாவது கதைகள் காமெடி ஆர்டிஸ்ட் ஒன்று இல்லவே இல்லை சார். அது என்டர்டைன்மெண்ட் ஒன்று இல்லை. அதனால ஆடியன்ஸுக்கு தியேட்டர்ல போற மாதிரி முன்னாடி கவுண்டமணி சார், செந்தில் சார் படம்னால அவங்க 2 பேருக்காகவே உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் வடிவேல் சார் இவங்க வந்தாங்க, சந்தானம் வந்தாங்க. இப்ப காமெடி ஆர்டிஸ்ட் பெருசா யாருமே இல்லை நமக்கு. அப்ப என்டர்டைன்மெண்ட்ல ஒரு 4 சாங் இருக்கு, ராஜா சார் சாங் இருக்கு, ஒரு காமெடி இருக்கு, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இருக்கும். அப்போ ஓடிச்சு. இப்போ ஆடியன்ஸே மைண்ட் செட் வந்து திரும்ப ஃபேமிலி ஸ்டோரிக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபேமிலி ஸ்டோரியே தான் ஓடுது. எப்போ ஆடியன்ஸ் எப்படி மாறுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு காலத்துல பாரதிராஜா சார் படம் ஓடி இருந்த காலத்துல திடீர்னு ஆபாவனு செல்வமணி சார் வந்தாங்க, ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வந்தாங்க. அடிச்சு பிடிச்சு கால இன்ஸ்டியூட்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது சங்கர் சார் வந்து திரும்ப வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் போனாரு. இப்ப எல்லா மாதிரி இப்போ டோட்டலாவே இண்டஸ்ட்ரி மாறி போச்சு. இப்போ நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ப்ரொடக்ஷன் சைட்ல நிறைய இருக்கு சார். நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம சொல்றத ப்ரொடக்ஷன் சைட்ல நமக்கு என்ன செலவாகும் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கான். நம்ம ஒரு பினான்சியர் மாதிரி தான் இருக்கோம் ப்ரொடியூசருங்க. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எப்போ முடிச்சு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. பட்ஜெட்னு வரும்போதுன்னா இப்போ 90 நாளும் சொல்றாங்க, 80 நாளும் சொல்றாங்க, நம்ம அப்ரூவ் பண்றோம். ஏன்னா இத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளோ காஸ்ட் வரணும். அது கால் ஷீட்டா மாறும் போதுன்னு எங்கேயும் 1.5 கால் ஷீட்டு, 2 கால் ஷீட்டு, 3 கால் ஷீட்லாம் ஒரு நாளைக்கு போகுது.
ஒரு ஆக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது 3 கால் ஷீட் போச்சுன்னா 2 கால் ஷீட் போச்சுன்னா பட்ஜெட்லாம் கையில் பிடிக்கவே முடியாது. 40 லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு நாள் ஆக்ஷன் நீங்கள் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஹீரோ வச்சு இன்னைக்கு. பெப்சி வந்து தெலுங்கு தொழிலாளர் சங்கல சம்பளம் ஏற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுக்கு இங்க கொடுக்க முடியாம நாங்கெல்லாம் பெப்சில கடன்காரனா இருக்கு, வேலை பார்த்த காசை கொடுக்கணும், இதுல சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும்ன்றது வந்து இங்க பிசினஸ் இறங்கி போகும்போது கேக்குறாங்க. அதான் பிரச்சனையா இருக்கு. ஏறி இருந்துச்சுன்னா கூட கேட்கலாம். இப்ப இறங்கி போகும்போது முன்னாடி அண்ணன் சொல்ல முடியும் சொல்லாம சொல்லுவாரு, ஏய் உங்க டிஜிட்டல் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, ஹிந்தி எல்லாம் போதும், இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப நாங்க என்ன பண்றோம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லாருமே உட்காந்து பேசி இப்ப அவங்களையும் நம்ம சொல்றதுக்கு அவங்க நமக்கு வந்து ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல ஒரு 10% 15% நம்ம பெப்சி தொழிலாளர் போகும். அதுக்கு நம்ம மேஜரா கொடுக்குறது டெக்னீஷியன்ஸுக்கு ஆர்டிஸ்டுக்கு. அதான் நம்ம என்ன பண்ணலாம்னு உட்காந்து பேசணும்னா இது சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. மாட்டிக்கிட்டா இப்ப அடுத்து வெளியே வரணும், நம்ம கண்டிப்பா தொழில் பண்ணிதான். பேனிக் பட்டன் அழுத்தக்கூடாதுண்ணே. ஏன்னா அது பேனிக் பட்டன் அழுத்தணும்னா எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல போயிருவாங்க. ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி சில பேர் மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஒரு லேபர் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணோம்னா இது எல்லாரும் உட்காந்து பேசினா தானே இது சரியா வரும். இது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, பெப்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஃபினான்ஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அப்படி எடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் உட்காந்து இண்டஸ்ட்ரிக்காக ஒட்டுமொத்த ஒரு நமக்குள்ள ஒரு ஈவோ எல்லாமே எல்லாம் உட்காந்து பேசணும்னா இது சரியா வரும் நம்புறேன். இல்லைன்னா வந்து இது நம்ம அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியதா. இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளோட பிரச்சனையா தான் போகும். கேபிள் சங்கர் பிரச்சனை, தனஞ்சன பிரச்சனை, என் பிரச்சனை அப்படித்தான் போகும்போது வர ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பிரச்சனையா வராதுன்னு இருக்கேன். இல்லை இப்போ எல்லாருமே வந்து இப்போ படம் பெரிய பட்ஜெட் படங்களை வந்து பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் வந்து இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி வந்து அது தனித்தனியாக பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60% எப்படியாவது கவர் ஆகிடும். வந்து ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது, ஏதோ ஒரு அட்வான்ஸ் வருது, ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சு நடந்துருது. நம்ம பேச வேண்டியதே வந்து சினிமா ஃப்ளரிஷ் ஆகணும்னு பேச வேண்டியதெல்லாம் பிலோ 5 crores 6 crores அந்த க்ரோஸ்குள்ளே இருக்கிற படங்களும் அதுக்கு கீழே வர படங்களும் வந்து வெற்றி பெறும்போது மட்டும்தான் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். போது எல்லாருக்கும் அந்த ஆசை, நம்மகிட்ட நல்ல கதை இருக்கு வரலாம்னா. ஆனால் திரும்பவும் அங்கே வந்து அந்த வெற்றிக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் தேடி போக வேண்டிய கட்டாயம் ஆகுது. அது வந்து ஆரம்பிச்ச போது அந்த மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு 3-4 கோடி இந்த பிளான் பண்ண படம், அதே மாதிரி படத்தை திருப்பி விடுங்கன்னா 8 கோடி ஆயிடுது. அது தப்பான ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு இருக்கிற கதாநாயகர்களுக்கும் இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான இயக்குநர்களுக்கும் இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது தெரிஞ்சங்காட்டி தானே இப்போ பர்சன்டேஜுக்குள்ளே வர்றாங்க. அவங்க தெரியாமல் தான் எப்படி வருவாங்க? இன்றைக்கி அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரஜினி, கமல், விஜய், அஜித், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யா, கார்த்தி, ஒருத்தர் கால் ஷீட்டுமே இல்லை. இப்போ சிவகார்த்தியாயன், தனுஷ் மட்டும் தான் கால் ஷீட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் அவர் கொடுக்குறாருன்னா சரி, நீ கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்கிறீங்க? அடுத்தது ஜனஜன் சார் சொல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே எடுக்கிற ப்ரொடக்ஷனில் 170 படம் வந்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த 170 படத்தில் 130 140 படம் எதுக்குமே லாய்க்கில்லாத படம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.